Good morning, students. Today we are going to study your memorized poem Lessons in Life. Lessons in Life. This poem is written by Bridget Bryant and Daniel Ho. Two authors have written this poem. These two authors are friends. So this poem is about friendship. Before getting into this poem, I want you to complete a small warm-up. What do you feel when you meet your friend after a long time? So, if you're going to meet your friend after a long time, say for example, you have a childhood friend and you are meeting him after a long time, how you would feel? I would feel really happy because we all are going to cherish our good moments which we spent during our childhood days. So we will talk நம்ம இது பண்ணோம் நம்ம அதை பண்ணோம் நம்ம அப்படி விளையாடணும் எப்படி விளையாடணும் ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யூ வில் டிஸ்கஸ் நோ ஸோ ஒரு ஃப்ரெண்டை வந்து நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க யூ வில் ஃபீல் கிரேட் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா அதுதான் த ஃபர்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் பில்டிங் அ ஃப்ரெண்ட்ஷிப் வித் சம்மன் இஸ் ஈஸி ஆர் டிஃபிகல்ட் வை ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணுறது இஸ் இட் ஈஸி ஆர் டிஃபிகல்ட் ஐ நோ இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் சில்ட்ரன் டு மேக் ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம ஸ்கூலில் யாராவது புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உடனே நம்ம அவங்களோட போய் ஃப்ரெண்ட் ஆகிடுறோம் அந்த ஒரே நாள்லேயே வீட்டு பக்கத்தில் யாராவது ஒரு பையனோ பொண்ணோ யாராவது வந்திருக்காங்க அவங்களோட ஏஜில் புதுசாக வந்திருக்காங்கன்னா டெஃபினட்டாக படா விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃப்ரெண்ட் ஆகிடும் ஸோ பில்டிங் அ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஈஸி ரைட் பிகாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிங்ஸ் லாட் ஆஃப் மெமரிஸ் லாட் ஆஃப் ஹாப்பினஸ் டு யூ ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த போயம் whenever I take English poem or prose, I want you to take your English reader with you with a pencil. So take your English reader and a pencil. I'm going to read your poem line by line and explain the meaning of difficult words. So I want you to note it down so that it will be easy for you to read and understand the poem once we complete the session. So have you all taken your English reader and a pencil? Yes, let's get into the lesson. Having a friend is like planting a flower. Show love and kindness, it one day will bloom. So ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு இருக்கிறது வந்து ஒரு பூச்செடியை பிளான் பண்ணுற மாதிரி அன்பையும் கனிவையும் காமிச்சா டெஃபினட்டாக ஒரு நாள் அது பூக்கும் ப்ளூம்னா பூக்கிறது bloom of a flower kindnessனா கனிவு let's be aware as we walk on this planet even the tiniest creature needs room நம்ம இந்த பிளானட்ல இந்த உலகத்துல நம்ம நடக்கும்போது நம்ம ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அது என்னன்னா even the tiniest creature needs room tiniestனா ரொம்ப குட்டியான creature means what tiniest creatureனா இந்த உலகத்துல கடவுள் படைச்சிருக்கிற ரொம்ப ரொம்ப மிக சிறிய ஒரு ஆர்கானிசம் அந்த ஆர்கானிசம் கூட they needs roomனா அவங்களுக்கும் ஒரு இடம் தேவை இந்த உலகத்துல lessons in life are not always so simple nothing you are given will ever come free so உங்க வாழ்க்கையில நீங்க கத்துக்கிற lessons எதுவுமே வந்து ரொம்ப சிம்பிள் கிடையாது எதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவும் கிடைக்கிறது இல்லை ஒவ்வொரு விஷயம் நீங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லெசன் நீங்க வாழ்க்கையில கத்துக்கிறது எதுவுமே வந்து இட்ஸ் நாட் சிம்பிள் இன் ஃபியூச்சர் நீங்க வந்து பெரியவங்களா ஆகும்போது உங்களுக்கு வந்து அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஹெல்ப் பண்ணும் அண்ட் they are not coming free to you also even the smallest of gifts deserves thank you I respect you and you respect I think of you and you think of me
So smallest உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன gift யாரு கொடுத்தாலும் that deserves thank you. Deserves means கண்டிப்பா அது வந்து thank youக்கு உரியதாகிறது. அதுதான் deserves. I respect you and you respect. I think of you and you think of me. நான் உனக்கு மரியாதை கொடுக்கிறேன், நீ எனக்கு மரியாதை கொடுப்ப. நான் உன்னை நினைக்கிறேன், நீயும் என்ன நினைப்ப. Remember, everyone here is important. When you're forgotten, it makes you feel sad. Rememberனா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் முக்கியமானவங்க. உங்களை யாராவது மறந்தா கண்டிப்பா நீங்க வருத்தப்படுவீங்க. Know that you matter and you make a difference. Let no one shame you or make you feel bad. Know that you matter அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்க இந்த உலகத்துல இம்பார்ட்டண்டான ஆளு and you make a difference. You make a difference means நீங்க வந்து டெஃபினட்டா இந்த உலகத்துல ஒரு சேஞ்சை கண்டிப்பா கொண்டு வருவீங்க. Let no one shame you or make you feel bad. யாரும் உங்களை அவமதிக்க கூடாது, உங்களை கஷ்டப்படுத்தவும் கூடாது. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. Lessons in life are not always so simple. Nothing you are given will ever come free. Even the smallest of gifts deserves thank you. I respect you and you respect. I think of you and you think of me. So, இது வந்து it's a repetition of the earlier lines. So, உங்க லைஃப்ல இருக்கிற lessons வந்து சிம்பிளும் இல்லை, ஃப்ரீயாகவும் கிடைக்கல. உங்க லைஃப்ல கிடைக்கிற சின்ன சின்ன gift கூட it deserves thank you. And நீங்க அடுத்தவங்கள மரியாதை கொடுத்தா உங்களுக்கு மரியாதை இருக்கும். அடுத்தவங்கள நீங்க நினைச்சா உங்களை அடுத்தவங்களும் நினைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கான ஒரு போயம். Bridget Bryant and Daniel Ho ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தே ஆர் டெல்லிங் டு ஈச் அதர். அந்த மாதிரி விதமாக தான் இந்த போயம் எழுதியிருக்காங்க. I am going to read through the poem once again. Listen carefully. Having a friend is like planting a flower. Show love and kindness, it one day will bloom. Let's be aware as we walk on this planet. Even the tiniest creature needs room. Lessons in life are not always so simple. Nothing you are given will ever come free. Even the smallest of gifts deserves thank you. I respect you and you respect. I think of you and you think of me. Remember, everyone here is important. When you're forgotten, it makes you feel sad. Know that you matter and you make a difference. Let no one shame you or make you feel bad. Lessons in life are not always so simple. Nothing you are given will ever come free. Even the smallest of gifts deserves thank you. I respect you and you respect. I think of you and you think of me. Written by Bridget Bryant and Daniel Ho. So, now we are going to see figures of speech. Figures of speech அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் பேசுகிற விதத்தில் யூஸ் பண்ணுற சில வேரியேஷன்ஸ், சில மாடல்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து simile. SIMILE is pronounced as simile. A simile is a figure of speech in which two unlike things are compared using the words like or as. It is used to bring a dramatic effect in prose. Simile is one of the most common forms of a figure of speech and is also used in poems as well as our day-to-day talks. So simile அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க உவமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கிலீஷ்ல simile. அதாவது ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி பேசுறது. அதுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்து லைக் ஆர் ஆஸ். ஒரு பொருளை இன்னொரு பொருளோட கம்பேர் பண்றதுக்கு நம்ம லைக் இல்லைன்னா ஆஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஆஸ் பிளைண்ட் ஆஸ் அ பேட். ஆஸ் பிளைண்ட் ஆஸ் அ பேட். பேட்னா வவ்வால். ஸோ ஆஸ் பிளைண்ட் ஆஸ் அ பேட்னா வவ்வால் எப்படி கண்ணு தெரியாம இருக்கு, கண்ணு தெரியாது அவனுக்கு அப்படின்றத சொல்றது தான் ஆஸ் பிளைண்ட் ஆஸ் அ பேட். Like peas in a pod. Like peas in a podனா எப்படி green peas அதோட podல இருக்கு, அதை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு கம்பேர் பண்றது. மீன்ஸ் that two people are quite similar.
கம்பேர் பண்ணுறது. ஆஸ் வைஸ் as an owl அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட் ஆர் நாலேஜபிளாக இருக்கவங்கள வந்து அவளோட கம்பேர் பண்ணி பேசுறது. குவைட் லைக் அ மியூல். மியூல்னா இட்ஸ் அ யங் ஹார்ஸ். ஸோ மியூல் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ குவைட் லைக் அ மியூல், மியூல் மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிறது கம்பேர் பண்ணுறது. ஆஸ் பிரேவ் ஆஸ் அ லயன், இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கேட்டிருப்போம். ஸோ ஒருத்தரோட பிரேவ்னஸ், தைரியத்தை லயனோட கம்பேர் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து சிமில். ஸோ இது வந்து போயம்லையும் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரோஸில் யூஸ் பண்ணுவாங்க, நம்மளோட டே டு டே ஸ்பீச்சில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து உங்களோட சிமில்கான எக்ஸாம்பிள்ஸ். சிமில் யூஸ் பண்ணும்போது எப்போதுமே நம்ம லைக், ஆஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போது ஆன்சர் த ஃபாலோவிங் பாருங்கள். சிமில்ல ரைட் அ சென்டென்ஸ் யூஸிங் as fast as the wind. as fast as the wind அப்படின்னா காற்று போல வேகமாக இருக்க அப்படின்றத யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதணும். எக்ஸாம்பிள், she ran as fast as the wind. Write a simile using the word like. like யூஸ் பண்ணி ஒரு சிமில் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. slow like a turtle. turtleல ஆமை மாதிரி ஸ்லோவாக இருக்க, slow like a turtle. Create a simile using the word as. as யூஸ் பண்ணி ஒரு சிமில் எழுதணும். as majestic as a tiger. so tiger எப்படி ரொம்ப கம்பீரமாக இருக்கும், that is as majestic as a tiger. What does as smart as a fox mean? as smart as a fox அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, fox வந்து எப்படி இன்டெலிஜென்ட்டாக இருக்குமோ அதுதான் வந்து மீனிங். refer to someone who is very smart and intelligent. So this is your simile. Second one வந்து metaphor. METAPHOR. metaphor அப்படின்றது என்னன்னா is quite similar to simile. Metaphor also compares to unlike things, but a metaphor has an implied or a hidden meaning between unrelated things. இப்போ வந்து சிமில்ல எப்படி லைக் ஆர் ஆஸ் யூஸ் பண்ணமோ மெட்டஃபோரில் அது மாதிரி எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ரெண்டு அன்ரிலேட்டட் ரிலேஷனே இல்லாத ரெண்டு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணி பேசுறது தான் மெட்டஃபோர். தமிழில் சொல்லணும்னா உருவகம். ஒரு விஷயத்தை ரொம்ப மிகைப்படுத்தி உருவகப்படுத்தி சொல்றது தான் இங்கிலீஷில் மெட்டஃபோர் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா directly it state a comparison of things that are no way similar. ரெண்டு விஷயமும் இப்போ as brave as a lion அப்படின்னு நம்ம ஒரு சிமில் சொல்றோம்னா அவங்களோட தைரியம் வந்து சிங்கத்தை போன்ற தைரியம் உடையவங்க அப்படின்றோம். ஸோ உண்மையாகவே அவங்களோட தைரியம் வந்து அவ்வளோ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நம்ம கம்பேர் பண்ணுறோம். பட் மெட்டஃபோரில் வந்து நம்ம கம்பேர் பண்ணுற விஷயம் வந்து ரிலேட்டடாகவே இருக்காது. பட் ஆனால் ஒரு விஷயத்தை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறது தான் மெட்டஃபோர். எக்ஸாம்பிள் பாருங்கள். மை ஃபாதர் வாஸ் பாய்லிங் மேட். மை ஃபாதர் வாஸ் பாய்லிங் மேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னோட தந்தை ரொம்ப கோவமாக இருக்காரு அப்படின்றது தான் வந்து வாஸ் பாய்லிங் மேட் அப்படின்னு சொல்கிறோம். பாய்லிங் மேட்னா அவர் அப்படியே கொதிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஸோ லிட்ரலாக வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப கொதிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு எடுத்துக்க கூடாது. இதோட அர்த்தம் வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப கோவத்தோட உச்சியில் இருக்காரு அப்படின்றதோட அர்த்தம். ஷீ இஸ் தி ஆப்பிள் ஆஃப் மை ஐ. ஷீ இஸ் தி ஆப்பிள் ஆஃப் மை ஐனா அவள் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றது தான் ஷீ இஸ் தி ஆப்பிள் ஆஃப் மை ஐ. தே ஆர் கம்பேரிங் ஐக்குள்ளே இருக்கிற ஆப்பிளுக்கு என்னோட ஃப்ரெண்டை நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் வந்து என்னோட கண்ணில் இருக்க அந்த ஆப்பிள் இருக்கு இல்லையா, ஆப்பிள் மீன்ஸ் பிளாக்காக குட்டியாக உள்ள இருக்குல்ல, அதுதான் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட கண்ணோட ஆப்பிள் ஆஃப் மை ஐ தான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னா, அப்போது ரியலி லிட்ரலாக வந்து என் ஃப்ரெண்ட் வந்து என்னோட கண்ணுக்குள்ளே இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றது தான் நம்ம அப்படி மீன் பண்ணுறோம். யுவர் பிரெயின் இஸ் அ கம்ப்யூட்டர். யுவர் பிரெயின் இஸ் அ கம்ப்யூட்டர்னு ஒருத்தர் பார்த்து சொன்னோன்னா அவ்வளோ குயிக்காக ஃபாஸ்ட்டாக யாராவது வந்து ஸ்மார்ட்டாக வந்து மேக்ஸ் சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா யுவர் பிரெயின் இஸ் அ கம்ப்யூட்டர். தட் டசன்ட் மீன் பிரெயின்குள்ளே கம்ப்யூட்டர் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இட் இம்ப்ளைஸ்னா
அதை குறிக்கிறதுன்னு அர்த்தம். Her voice is music to his ears. So அவளோட வாய்ஸ் வந்து அவனுக்கு வந்து ஒரு மியூசிக் மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது அவளோட குரலை கேட்டா அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான்னு அர்த்தம். The given task was a breeze. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொடுத்திருக்கிற வேலை வந்து ரொம்ப ஈஸியானது அப்படின்னு அர்த்தம். பிரீஸ்னா காற்று. ஸோ காற்று எப்படி எளிமையானதா இருக்கோ அந்த மாதிரி எளிமையான ஒரு வேலை தான் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே வந்து அன்கம்பேரபிள் திங்ஸ். பிரீஸ், மியூசிக், கம்ப்யூட்டர், ஆப்பிள் ஆஃப் மை ஐ, பாய்லிங் மேட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்த ரொம்ப மிகைப்படுத்தி நம்ம சொல்றது தான் மெட்டஃபோர். Questions பாருங்க. Which of the given options is a metaphor? Life is like a chocolate box. Like வந்திருக்கு, so it's a simile. Raj is like his twin brother. இதுவும் simile தான். His words are pearls of wisdom. So this is your metaphor. His words are pearls of wisdom. Pearls of wisdom na அறிவின் முத்து. அதுதான் pearls of wisdom. So அவரோட வார்த்தைகள் வந்து ஒரு அறிவின் முத்து அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றது இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல. ஸோ his words are pearls of wisdom is a metaphor. What does the world is a stage mean? The world is a stage and we are all players, actors on the stage அப்படின்றது ஒரு ஃபேமஸான ஒரு சேயிங். அதாவது வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ்னா இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாமெல்லாம் அதில் நடிகர்கள் அப்படின்னுறது ஒரு ஃபேமஸான ஒரு கோட். ஸோ வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ்னா என்ன அர்த்தம்? இந்த வேர்ல்டே வந்து ஒரு மேடை, நாடக மேடை அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஆல்சோ அ மெட்டஃபோர். ஐடென்டிஃபை த மெட்டஃபோர் இன் த சென்டென்ஸ். Her hair is always a rat's nest in the morning. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ காலையில எழுந்துக்கும் போது அவளோட முடி வந்து ராட்ஸ் நெஸ்ட் மாதிரி இருக்கு, எலியினுடைய கூடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் மெட்டஃபோர், அதாவது மிகைப்படுத்தி சொல்றது. ரைட் அ சென்டென்ஸ் ஆன் யுவர் ஓன் தட் இன்க்ளூட்ஸ் அ மெட்டஃபோர். ஸோ மெட்டஃபோர் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுத சொல்றாங்க. Her hair was a flowing golden river. அந்த மாதிரி எழுதலாம். அதாவது நீளமான முடி இருக்கவங்களை பார்த்து நம்ம எப்படி சொல்லலாம்னா her hair was a flowing golden river அப்படின்னு சொல்றோம். So this is a metaphor. So read பண்ணுங்க, poem read பண்ணுங்க. poem read பண்ணிட்டு simile and metaphor படிச்சு பாருங்க. and இந்த poemல வந்து simile யூஸ் பண்ணிருக்காரு author. So we have seen what is a simile, what is a metaphor, எல்லாமே நம்ம பார்த்தோம். poem read பண்ணிட்டு போயம்க்கு அப்புறமா கொடுத்துருக்குற எக்ஸசைசஸை வந்து உங்களோட கிளாஸ் ஒர்க்கில் கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு உடனே அதை படிச்சுருங்க. அண்ட் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு ரைட் 2 examples for simile and 2 examples for metaphor. 2 examples for simile, 2 examples for metaphor. எழுதி you have to send it to me. Okay? So read well. If you have any doubts, please ask me. Thank you.